வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. ஜாமீன் கொடுக்குறப்ப எந்த நிபந்தனை விதிக்கல, அமைச்சராக கூடாது அப்படின்ற மாதிரி எந்த நிபந்தனை விதிக்கல. அப்படி இருக்கப்போ இப்போ வந்து ஒரு கண்டிஷனை வைக்கிறது, கழுத்து மேலே கத்தி வைக்கிறது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் மந்திரி இல்லை, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன், சாட்சியை கலைக்க மாட்டேன், எனக்கு செல்வாக்கு இல்லைன்னு கையேந்துகிறீர்கள். ஓகே, அதன் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறோம். ஆனால் வழக்கு முடிவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்று. ஆனால் கொடுத்த 2வது நாளே நீ மந்திரி ஆகிறன்னா இது டிஸ்ஹானஸ்ட். இடி சோதனை எடுத்து டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கு. ஸோ திமுகவுக்கு இந்த சிக்கல்கள் நெருக்கடி நீடிச்சுக்கிட்டே இருக்குன்னு பார்க்க முடியும். திமுகவில் உள்ள அமைச்சர்கள், முக்கியஸ்தர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள், வேட்டையாடப்படுகிறார்கள் என்பது உண்மை. ஆனால் வேட்டையாடப்படுபவர்கள் ஒன்றும் உத்தமசீலர்கள் இல்லை என்பதும் உண்மை. அரசு ஊழியர்களிடம் மிகப்பெரிய அவப்பெயரை சம்பாதித்திருக்கக்கூடிய திமுக அரசு எல்லா விதமான குட்டிக்காரணங்களையும் அடித்துக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு குட்டிக்காரணம் தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறிவிப்பு. அமைச்சரவை மாவட்டத்தில் பிடிஆரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு துறை அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி எதுவும் இல்லை. பிடிஆருக்கு மறுபடியும் பெரிய போஸ்டிங் கொடுக்கும் என்று யாராவது எதிர்பார்த்தல் என்றால் அவர்கள் முட்டாள்கள். பிடிஆர் இனிமேல் திமுகக்குள்ள ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக இருப்பார். ஹவுஸுக்குள்ள எந்த மந்திரியும் பேசாத பேச்சு பேசினார். ஸ்டாலின் அதை மன்னிப்பார் நினைக்கிறீங்களா? ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். விஜய் பூத் கமிட்டி மாநாட்டம் நடத்தி முடிச்சிருக்காரு, ரோட் ஷோவும் நடத்திருக்காரு. அதே நாளில் உதயநிதி ரோட் ஷோ நடத்திருக்காரு. விஜய் அவர்களுக்கு மக்களிடையே இருக்கக்கூடிய ஆதரவு திமுகவை கதிகலங்க செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு ஓட்டா மாறலாம், மாறாமலும் போகலாம். ஆனால் இன்றைய தேதியில் விஜய்க்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு என்பது அமோகமாக இருக்கிறது. நான் என்ன அளவில் விஜயகாந்த் கூட இந்த அளவுக்கான ஆதரவை பார்த்ததில்லை. திடீர்னு இல்லாமல் அங்கே என்ன நலத்திட்ட உதவி உதயநிதியை கொண்டு போய் அங்கே நிறுத்துறாங்க. டைரெக்டாக விஜயோட உதயநிதியை மோத விடுற வேலையை செய்கிறாங்க. இது இவங்களே இவங்க தலையில் மண் அள்ளி போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு எந்த விதத்திலையும் பலன் அளிக்காது. இப்படிலாம் நீங்கள் வந்து சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்துற கதை தான் இதெல்லாம். 1000 ரூபாய் வாங்குற பெண்களே ஓட்டு விஜய்க்கு போடுவேன்றாங்க. சீரியஸாக சொல்கிறாங்க. என்ன நீ பெருசாக 1000 ரூபாய் கொடுத்துட்டுறாங்க. ஏன் அந்த கேள்வி வருதுமே? இவங்க குத்தி காமிக்கிறாங்கங்க, சொல்லி காமிக்கிறாங்க. ஓசினார்ல எல்லாம் ஓசி தானே அப்படின்னார்ல பொன்முடி. துரைமுருக மகன் என்ன நல்ல பவுடரு, நல்ல அலங்காரம்லாம் 1000 ரூபாய் வருது இல்லை. குத்தி கிழிக்கிறது வார்த்தைங்க இதெல்லாம். ஒன் இந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார், அமைச்சர் பதவி வேணுமா, ஜாமீன் வேணுமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கெடுத்த நிலையில் செந்தில் பாலாஜி பதவி வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சிருக்காங்க, ஜாமீன் வழக்கை. ஸோ திமுக அரசு மீதான இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தொடர்ந்துன்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு பிரச்சனை முடிந்து விட்டது. ஏன்னா ஜாமீன் தான் முக்கியம், மந்திரி பதவி முக்கியம் இல்லை அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு போய் சுதந்திரம் வேணுமா பதவி வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு பதவி தான் வேணும்னா நல்லது, ஜாமீனை ரத்து பண்ணுறோம், நீ ஜெயிலில் போய் மந்திரியாருன்னு, நீங்கள் போய் ஜெயிலில் தாராளமாக மந்திரியாக இருக்கலாம்னு அனுப்பியிருப்பாங்க. அப்படி தான் 6 மாதம் இருந்தார் அவர். ஸோ வேறு வழியே கிடையாது. பிரச்சனை அவருக்கு மட்டும் இல்லை, இந்த அரசுக்கான அவலம் இது. இப்போ அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்குது. பொன்முடி, பாலாஜி 2 பேருமே நீதிமன்றத்தின் கண்டனங்களுக்கு உட்பட்டு, நீதிமன்றங்களால் கண்டனத்திற்கு, விமர்சனத்துக்கு, கடும் ஆட்சேபனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு வழி இல்லாமல் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. முதல்ல செஞ்சு தொலைச்சிருக்கலாம். இது இந்த பிரச்சனையே வந்திருக்காது. திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் கேட்குது, நீ எதுக்கு மந்திரியாக இருக்கணுமா இல்லையான்னு போன டிசம்பர்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்குது. செப்டம்பரில் பெயில் கொடுக்குறாங்க, 2வது நாளே மந்திரி ஆகிறாரு. டிசம்பர்லேருந்து சுப்ரீம் கோர்ட் கேட்குது. 4வது தடவை தான் ஏப்ரல் 23 வரும்போது நாங்கள் ஏற்கனவே 3 தடவை சொன்னோம், நீங்கள் கேட்கல, கோர்ட்டோட விளையாடுறீங்க, தாராளமாக மந்திரியாக இருங்க, ஆனால் ஜாமீனை கேன்சல் பண்ணுறோம்னு சொன்னாங்க. ஜாமீனை கேன்சல் பண்ணால் இந்த வழக்கு முடியறதுக்கு 1500 வருஷம் ஆகுன்றாங்க. அப்போ உயிரோடு இருக்க வரைக்கும் ஜெயிலில் தான் இருந்திருக்கணும். கரெக்டாக நேற்றைக்கு ராஜினாமா செய்து விட்டார். இன்றைக்கு நீதிமன்றத்தில் மறுபடியும் அவர் ஜாமீன் மந்திரி ஆகாமல் இருக்க தடை கேட்கும்போது அது போட முடியாது, அது தேவையில்லை, இன்னொரு தடவை மந்திரி ஆனார்னா அப்போ நீங்கள் மறுபடியும் கேன்சலேஷன் ஆஃப் பெயிலுக்கு வாங்க. ஏன்னா அந்த ஜஸ்டிஸ் ஓகா இந்த மாதம் 24 ரிட்டையர் ஆகிறார், மே 24 ஸோ அதனால் இவங்க அப்படி ஒரு உத்தரவை கேட்டாங்க அமலாக்கத்துறை, அது தேவையில்லைன்ட்டாங்க. இனிமேல் கண்டிப்பாக அவர் மந்திரி ஆக மாட்டார். இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் கூட அவர் மந்திரி ஆக மாட்டார். அதில் அவங்க தெளிவாக இருப்பாங்க. அமலாக்கத்துறை கேட்டது வந்து ஒருவேளை திமுக ஆட்சி மீண்டும் அமைஞ்சால் கூட செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராகக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டிமாண்டை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்கலாம் போட முடியாது. அப்படி மந்திரி ஆனார்னா அப்போ வாங்க மறுபடியும் பெயில் கேன்சலேஷனுக்கு ஜாமீன் ரத்து செய்ய சொல்லி அப்போ வாங்கன்றாங்க. ஸோ அதனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் அவர் மந்திரி ஆக மாட்டார். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே திரும்ப வாய்ப்புலன்னு நினைக்கிறீங்களா? 100% வாய்ப்பு இல்லை. அவங்க திரும்ப அவர் கண்டிப்பாக இந்த வழக்கு முடியும் முறையில் திமுக ஆட்சியோ, ஏன்னா அவர் 5 கட்சி மாறி வந்தவர்,
நாளைக்கு அதிமுக கவர்மெண்ட்லேயே பிஜேபி கவர்மெண்ட்லேயே கூட ஒரு மந்திரியாக வாய்ப்பு இருக்குது, தாராளமாக இருக்குது. ஏன்னா அவருடைய வரலாறு அப்படி. அதனால தான் வந்து இந்த வழக்கு முடியும் வரையில் அவர் மந்திரியாக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது திமுக அரசுன்னு சொல்லலை. இந்த வழக்கு முடியும் வரையில் அவர் மந்திரியாக முடியாது. யார் கவர்மெண்ட் வேணால் இருந்துட்டு போட்டோம். பிரச்சனை அவர் வந்து திமுகவில் இருப்பாரா இல்லையான்றதில், மந்திரியாக இருப்பாரா இல்லையான்றது. கண்டிப்பாக அவர் மந்திரியாக இருக்க முடியாது. திமுக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் படாவிட்டாலும். ஏன் நாளைக்கு அதிமுக பாஜக என்டிஏ கவர்மெண்ட் வந்து அதில் செந்தில் பாலாஜி உயர்ந்த பொறுப்பு வரத்துக்கு அரசியல் ரீதியாக ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, அப்பயும் இந்த வழக்கு தீர்க்கப்படாமல் நிலுவையிலே இருக்கும் என்றால் அப்பயும் அவர் மந்திரியாக முடியாது. ஆனால் ஒருவேளை அதிமுகவோ பாஜகவோ செந்தில் பாலாஜி போனால் அமலாக்கத்துறை இதே வார்த்தை வைக்குமான்ற கேள்வி நமக்கு இல்லை. அது ரொம்ப கற்பனைக்கு உட்பட்டது, அதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த வழக்கு ஒரு வாதத்திற்காக அதை எடுத்து வைத்தேன். இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் வரையில் நிச்சயமாக அவர் செந்தில் பாலாஜி அமைச்சராக வர முடியாது. அவரும் எச்சரிக்கையாக இருப்பார். ஏன்னா இந்த முறை ஏற்பட்ட அவமானம் இன்னொரு முறை ஏற்படுத்துவதை அவர் விரும்ப மாட்டார். அவரும் பாடம் கற்றுக்கொண்டிருப்பார். அவர் ஒரு பக்குவம், அவர் வந்து ரொம்ப ஷார்ப் பொலிட்டிஷியன் அவர். அதனால் அவர் இந்த தவறை இன்னொரு முறை செய்ய மாட்டார். ஜாமீன் கொடுக்குறப்ப எந்த நிபந்தனையும் விதிக்கல, அமைச்சராக கூடாது அப்படின்ற மாதிரி எந்த நிபந்தனையும் விதிக்கல. அப்படி இருக்கப்போ இப்போ வந்து ஒரு கண்டிஷனை வைக்கிறது, கழுத்து மேலே கத்தி வைக்கிறது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹேமந்த் சோரன் போன்றவர் வந்து ஜாமீனில் இருந்து முதலமைச்சராகவே இருக்கப்போ செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஏன் ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. வழக்கு முடிய 50 வருஷம், ஆனால் 50 வருஷம் ஒரு அமைச்சராகவே ஆகக்கூடாது அப்படின்ற கேள்வியும் எழுப்புறாங்க. கரெக்ட். ரொம்ப தவறான ஒரு வாதம். இந்த விஷயத்தை ரொம்ப மேம்போக்காக பார்க்கும்போது அப்படி தோணும். இதற்கு தெளிவாகவே அந்த நீதிபதி அவர்கள் பதில் சொல்கிறார். இவங்க ஜாமீன் கேட்டு வரும்போது முதல்ல ஜாமீன் எப்படி வருது அவருக்கு? ஜூன் 14ஆம் தேதி 2023 கைது செய்யப்படுறாரு. கீழமை நீதிமன்றத்தில் ஜாமீன் டிஸ்மிஸ் ஆகுது, தட் இஸ் செஷன்ஸ் கோர்ட்டில். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரார், சுப்ரீம் கோர்ட்லேயும் டிஸ்மிஸ் ஆகுது. ஒரு ரவுண்டு முடியுது. மறுபடியும் என்ன பண்ணுறாரு? கீழமை நீதிமன்றத்தில் வராரு, டிஸ்மிஸ் ஆகுது. ஹைகோர்ட்டில் வராரு, டிஸ்மிஸ் ஆகுது. சுப்ரீம் கோர்ட்டில் வரும்போது திரும்ப வாங்குறார், அவரே திரும்ப பெற்றுக்கொள்கிறார் அந்த ஜாமீனோட. அதுக்கு பிறகு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்பொழுது சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ், அதாவது நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்ற வாதத்தை அவருடைய வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி வைக்கிறார். ஏன்னா நீங்கள் கடந்த முறை சுப்ரீம் கோர்ட்டில் ஜாமீன் டிஸ்மிஸ் ஆகி மறுபடியும் 3 மாதமோ 6 மாதத்துலேயே பெயிலில் வரீங்கன்னா போடலாம். ஜாமீன் வந்து இன்றைக்கி டிஸ்மிஸ் ஆனால் கூட நாளைக்கு மறுபடியும் போடலாம். ஆனால் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் ஜாமீன் கிடைப்பதற்கு. அப்போ உச்சநீதிமன்றம் கேட்குது, போன தடவை டிஸ்மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ எதுக்கு மறுபடியும் வரீங்கன்னும் போது, நோ தேர் இஸ் எ சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ். அது என்னென்னா, கடந்த முறை நான் மந்திரியாக இருந்தேன், இந்த முறை நான் மந்திரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாதத்தின் அடிப்படையிலும், பிரதானமாக அந்த வாதத்தின் அடிப்படையில், ஏன்னா இந்த வழக்கில் வந்து சாட்சிகளை விசாரித்து தீர்ப்புறத்துக்கு பல ஆண்டுகள் ஆகும். அது வரைக்கும் ஒரு மனிதனை சிறையில் வைக்க முடியாது. இவர் மந்திரியாக இருந்த காரணமும் இவர் மீதான இவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது. இந்த முறை அவருடைய வழக்கறிஞரே சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் மந்திரியாக இல்லாத காரணத்தால் நாங்கள் ஜாமீன் வழங்கினோம். ஆனால் நாங்கள் ஜாமீன் கொடுத்த 2வது நாளில் நீ மந்திரி ஆகிற, இந்த நடவடிக்கை டிஸ்ஹானஸ்ட், நேர்மையற்ற செயல் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அடுத்த கட்டத்துக்கு மேலே போய் என்ன சொல்லுது? நாங்கள் இவ்வளோ தூரம் சொன்ன பிறகும் ஜாமீன் கேட்கும்போது நீங்கள் தான் சொன்னீங்க, கடந்த முறை ஜாமீன் டிஸ்மிஸ் ஆனதுக்கும் இந்த முறைக்குமான சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது நான் மந்திரியாக இல்லை, அதனால் சாட்சியை குலைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, எனக்கு ஜாமீன் கொடுங்கள் என்று கேட்கிறோம். நாங்கள் ஜாமீன் கொடுக்கிறோம். ஆனால் கொடுத்த உடனே நீங்கள் மந்திரியாகிறீர்கள் என்றால் இது நேர்மையற்ற செயல், இதை அனுமதிக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து இப்படியே ஜாமீன் வேண்டும் என்று கேட்பீர்கள் என்றால் உங்களுடைய ஜாமீனை ரத்து செய்வோம். ரத்து செய்யும் பொழுது நாங்கள் கடந்த முறை உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தது தவறு என்று, எங்களுடைய தீர்ப்பு தவறு என்று நாங்களே குறிப்பிடுவோம்ன்றாங்க. ஜாமீன் கொடுக்கும்பொழுது நீ மந்திரியாக கூடாது என்று நாங்கள் ஏன் ஒரு ப்ரீ கண்டிஷன், முன் நிபந்தனை விதிக்கவில்லை என்றால், நீங்கள் ஜாமீன் கேட்கும் பொழுது நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்று. ஆனால் கொடுத்த பிறகு நீங்கள் மந்திரி ஆகிறீர்கள். நான் மந்திரி இல்லை, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன், சாட்சியை கலைக்க மாட்டேன், எனக்கு செல்வாக்கு இல்லைன்னு கையேந்துகிறீர்கள். ஓகே, அதன் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும். ஆனால் வழக்கு முடிவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்று, அதுவரை ஒரு மனிதனை சிறையில் வைத்திருக்க முடியாது, ஆர்டிகல் 21 படி அது தவறுன்னு. ஆனால் கொடுத்த 2வது நாளே நீ மந்திரி ஆகிறன்னா இது டிஸ்ஹானஸ்ட். ஸோ தெளிவாக இந்த கேள்விக்கு ஏன் ஜாமீன் கொடுக்கும் பொழுது செப்டம்பர் 27, 2024 நீங்கள் மந்திரியாக கூடாது என்ற முன் நிபந்தனை விதிக்கவில்லை என்றால், நீங்களே சொல்லிவிட்டீர்கள் நான் மந்திரி இல்லை என்று. நான் மந்திரி இல்லை, எனக்கு ஜாமீன் கொடுங்கள் என்று கேட்டுவிட்டு ஜாமீன் கொடுத்த 2வது நாளே நீங்கள் மந்திரி ஆகிறீர்கள் என்றால் இது டிஸ்ஹானஸ்ட். இதைத்தான் நீங்கள் வலியுறுத்துவீர்கள். அப்படி என்றால் நாங்கள் கண்டிப்பாக ஜாமீனை ரத்து செய்வதோடு மட்டுமல்லாமல், நாங்கள் அன்று கொடுத்த தீர்ப்பு செப்டம்பர் 27, 23 கொடுத்த தீர்ப்பு தவறு என்றும் பதிவு செய்வோம்ன்றாங்க. ஏன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டை தானே தவறுன்னு பதிவு செய்தனா அது அதனுடைய லீகல் ராமிஃபிகேஷன்ஸ், சட்ட ரீதியான அதனுடைய பின் விளைவுகள் என்னவென்பது ஒரு சாதாரண வழக்கறிஞருக்கு கூட தெரியும். ஆகவே
இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை பெரியதாக உச்சநீதிமன்றத்தால் பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜாமீன் கொடுக்கும்பொழுது மந்திரி ஆகக்கூடாது என்ற முன்னிபந்தனை விதிக்காத நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் இன்றைக்கு இப்படி பேசுவது சரியா என்ற கேள்வி தவறானது என்பதற்குத்தான் நான் இந்த விரிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்தேன். செந்தில் பாலாஜி, பொன்முடி 2 பேருமே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. பொன்முடி வந்து சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று திரும்ப வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. அதே போல செந்தில் பாலாஜிக்கும் திரும்ப அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. இந்த அமலாக்கத்துறை வழக்கில் 2 பேருக்கும் கொடுக்காம இருந்த திமுக இந்த பேர் வந்து பொன்முடி விஷயம் வேறு. பொன்முடி விஷயம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பொன்முடி விஷயத்தில் ஒரு மந்திரி ஆவதற்கு எந்த தடையுமே இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏனெனில் சென்டென்சிங், கன்விக்ஷன், தீர்ப்பு, தண்டனை, குற்றவாளி என்ற தீர்ப்பு, தண்டனை, இது ரெண்டும் இருக்குது. இந்த வழக்கமாக தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் கொடுத்துருவாங்க. ஆனால் மந்திரி ஆக முடியாது. ஏன்னா வந்து குற்றவாளி என்ற தீர்ப்பு அப்படியே இருக்கும். கன்விக்ஷன், சென்டென்சிங். சாதாரண சென்டென்சிங்கை மட்டும்தான் ஸ்டே பண்ணுவாங்க, கன்விக்ஷனை ஸ்டே பண்ண மாட்டாங்க. அரிதினும் அரிதான நிகழ்வால் பொன்முடி அவர்களுக்கு கன்விக்ஷனையும் ஸ்டே பண்ணாங்க. கன்விக்ஷனையும் ஸ்டே பண்ணதால் அவர் பதவி ஏற்பதற்கு எந்த தடையும் இல்லை. அவர் அவருக்கு பதவியேற்று வைக்க கவர்னர் தவறியதால், அதாவது காலதாமதம் செய்ததால் சுப்ரீம் கோர்ட்டை மறுபடியும் திமுக அணுகிச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு கரெக்டாக 12:30 மணிக்கு வருது. 10 மணிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு ஆளுநர் ஒப்புக்கொண்டார். இந்த வழக்கை அவர்கள் திரும்ப பெற்றார். பொன்முடி அவர்களை சொத்து குவிப்பு வழக்கில் கன்விக்ஷனையும் ஸ்டே பண்ணி சென்டென்ஸையும் ஸ்டே பண்ணி சுப்ரீம் கோர்ட் அனுமதித்ததால் அவர் அமைச்சராக பொறுப்பேற்பதில், சட்ட ரீதியாக பொறுப்பேற்பதில் எந்த தடையும் இல்லை. ஆளுநர் தன் அதிகாரத்தை மீறி விளையாடினார். திமுக ரொம்ப சரியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. ஆளுநரே பின்வாங்கினார், பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஆனால் அதுக்கு பிறகு அவர் நடந்து கொண்ட முறை, அந்த பேச்சு நாமே பேசியிருக்கிறோம் பல முறை. திராவிடர் கழகத்தில் 3-4 பிரிவுகள் இருக்கிறது. மெயின் திராவிடர் கழகம்ல அதில் இருக்க ஒரு ஸ்பிளிண்டர் குரூப், தந்தை பெரியார், அதில் இருக்க ஒரு சிறுகுழு, ஒரு குறுங்குழுன்னுவாங்க, ஸ்பிளிண்டர் குரூப். அவங்க ஏற்பாடு செய்த விழாவில் மேடையில் மிக கேவலமாக பெண்களை பற்றி பேசினார், சைவம் வைணவத்தை பற்றி பேசினார். சைவம் வைணவத்தை பேசினதுக்கு இணையாக அதை விட மோசமானது பெண்களை பற்றி இழிவாக பேசியது. பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களை நாம் செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்லுவோம். ஆனால் அவர் காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ப்ளஸ் வைணவ சைவத்தை பற்றியும் விபூதி நாமத்தை பற்றியும் ரொம்ப கொச்சையாக, கீழ்த்தரமாக, அருவருக்கத்தக்க முறையில் ஒரு மந்திரி பேசினார். உயர்நீதிமன்றம் தானே முன்வந்து அவர் மீது விசாரணை மேற்கொண்டது. நீங்கள் ஏன் வழக்கு பதிவு செய்யலைன்னு 1 வார காலம் போலீஸுக்கு, டிஜிபிக்கு உத்தரவு போட்டது. அப்படியும் டிஜிபி வந்து வழக்கு பதிவு செய்ய மறுத்த பொழுது காவல்துறை சுவமுட்டாவாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து மேல் நடவடிக்கைக்கு தலைமை நீதிபதிக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் பரிந்துரைத்திருக்கிறார். எல்லாரும் அந்த பேச்சை கண்டித்தாங்க, இன்க்ளூடிங் திமுகவுடைய எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும். குறைந்தபட்சம் நியாய தர்மம் உள்ளவர்கள் கூட பொன்முடியோட பேச்சை ஏற்றுக்க மாட்டாங்க. அவரே வந்து ரொம்ப வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டார், வருத்தம் தெரிவிக்கல, மன்னிப்பே கேட்டார். அந்த எண்டுக்கு போனார். கட்சி பதவியிலேருந்து அவரை தூக்குனாங்க. இந்த பேக்ரவுண்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது, அவரை பதவி நீக்கம் செய்யணும். அந்த வழக்கு தலைமை நீதிபதி முன்னால் விசாரணைக்கு வந்தப்போ நோட்டீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க நீக்கலைன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் வெக்கேஷன் பிறகு கோர்ட்டில் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் பொன்முடியை ராஜினாமாவை வாங்கி விட்டார்கள். 2 பேருமே வந்து அவங்களாவே ராஜினாமா செய்யும்படி சொல்லிட்டாங்க. செந்தில் பாலாஜி கேஸ் வேறு, பொன்முடி கேஸ் வேறு. இது 2ஐயும் நம்ம பிரித்து பார்க்கணும். ஆனால் நீதிமன்றங்களுடைய அழுத்தத்தால் தான் இவர்கள் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டார்கள். இந்த விஷயத்தில் இப்படி வச்சுக்கோங்களேன், நீதிமன்றங்கள் தலையிடாமலே இருந்திருந்ததுன்னா, இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்தில் இது நாங்கள் மந்திரி ஆகிறதுக்கு ஒன்றும் தடை கிடையாது, எவ்வளோ பேர் இந்த மாதிரி சுற்றின்னு இருக்கோம், நாங்கள் வந்து அவருக்கு பெயில் கொடுத்துட்டோம், அப்படி ஒரு வேளை வந்து ஒரு சாட்சியை கலைச்சார் ஆதாரத்தோடு இருந்தனா வாங்க பார்க்கலான்னு டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பெட்டிஷனா, இன்னும் எந்த அழுத்தம் இருந்திருக்காது, அவர் பாட்டு மந்திரியாகவே இருந்திருப்பார். இவ்வளோ அழுத்தங்களுக்கு பிறகும் அவர் கடைசி நேரத்தில் தான் ராஜினாமா செஞ்சார். 2வது, பொன்முடி விஷயத்தில் நீதிமன்றங்கள் அதே மாதிரி கண்டு காணாமல் இருந்திருந்தால் பொன்முடியும் ராஜினாமா பண்ணியிருக்க மாட்டார். ஆகவே நீதிமன்றங்களுடைய தொடர் அழுத்தங்கள் காரணமாகத்தான் இந்த ராஜினாமாக்கள் பெறப்பட்டிருக்கின்றன, அமைச்சரவை மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இது இந்த அரசுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கியிருக்கிறது. வழக்கமாக எல்லா அமைச்சரவை மாற்றங்களும் முதலமைச்சரோட தனி உரிமைக்கு உட்பட்டது தான். ஆனால் இந்த மாற்றம் இதுவரை வரலாறில் காணாத அளவுக்கு நீதிமன்றங்களால் கண்டிக்கப்பட்டு, நீதிமன்றங்களால் எச்சரிக்கப்பட்டு, அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயர் ஏற்பட்ட பிறகு ஒரு அவமானகரமான சூழ்நிலையில் இந்த அமைச்சரவை மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு புறம் அப்படின்னா இடி சோதனை எடுத்து டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கு. ஸோ திமுகவுக்கு இந்த சிக்கல்கள் நெருக்கடி நீடிச்சுக்கிட்டே இருக்குன்னு பார்க்க முடியுதா?
திமுக அரசுக்கு பலவிதமான குடைச்சல்களை மோடி அரசு கொடுக்கிறது என்பது உண்மை. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு திமுக அரசுக்கு பலவிதமான குடைச்சல்களை, இம்சைகளை மோடி கவர்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு என்பது உண்மை. ஆனால் இங்கே இந்த அரசில் தவறு செய்தவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அமலாக்கத்துறையால், மத்திய விசாரணை அமைப்புகளால் திமுகவில் உள்ள அமைச்சர்கள், முக்கியஸ்தர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள், வேட்டையாடப்படுகிறார்கள் என்பது உண்மை. ஆனால் வேட்டையாடப்படுபவர்கள் ஒன்றும் உத்தம சீலர்கள் இல்லை என்பதும் உண்மை. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கலை. இப்போ டாஸ்மாக் விஷயத்தை எடுத்துக்கோங்க. டாஸ்மாகில் இடி சோதனை பண்ணால் உங்களுக்கு என்ன போச்சு? உங்களுக்கு உப்பத்தினவன் தண்ணி குடிக்க போகிறான். விசாரணையாக நடத்தக்கூடாது, சோதனையாக நடத்தக்கூடாதுன்னு எப்படி ஒரு கவர்மெண்ட்டு போய் கேஸ் போட முடியும்? தெரியும், டாஸ்மாக் தனி, கவர்மெண்ட் தனி. டாஸ்மாகில் சோதனை நடத்தக்கூடாதுன்னு டாஸ்மாக் கேட்டால் கூட ஒரு லாஜிக் உண்டு. கவர்மெண்ட் ஏன் கேட்குது? அதுக்கு சரியாக உயர்நீதிமன்றம் பதில் சொல்லிச்சு. காவல்துறை நீங்கள் பண்ணலையா? டாஸ்மாக் இரவு முழுக்க பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்பாமல் வச்சுருந்தாங்க, பெண்களை எல்லாம் துன்புறுத்தினாங்க. ஏன் நீங்கள் உங்கள் போலீஸை வச்சு பண்ணல, சோதனை பண்ணலன்னு சரியான கேள்வியை கேட்டது. மாநில உரிமை என்கின்ற கான்செப்டை கொண்டு ஊழலை மறைக்கிறதுக்கு நீங்கள் கேடயமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு அற்புதமான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு. அமலாக்கத்துறையை வைத்து மோடி அரசு எதிரிகளை வாங்குகிறது என்பது உண்மை. ஆனால் பழி வாங்குபவர்கள் உத்தமர்கள் இல்லை என்பதும் உண்மை. இது ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்கணும். இப்போ இவங்க அப்பீலுக்கு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அங்கே என்ன ஆக போகுது நமக்கு தெரியல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ். சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி வேணால் ஜட்ஜ்மெண்ட்ஸ் போகலாம். ஸோ இப்போதைக்கு அமலாக்கத்துறைக்கு இந்த ரவுண்டில், ஃபஸ்ட் ரவுண்டில் வெற்றி கிடச்சிருக்கு. செகண்ட் ரவுண்டில் என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாது. அமலாக்கத்துறை ஒன்றும் ஓகே செயலர்கள் கிடையாது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். இதே ஒரு வருஷத்துக்கு முன்னால் மணல் கொள்ளையில் 5 மாநில கலெக்டர்ஸுக்கு சம்மன் அனுப்பும்போது சம்மனே கொடுக்கூடாதுன்னு இதே தமிழ்நாடு கவர்மெண்ட், அந்த கலெக்டர்ஸ் போல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போய் நினைச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டரை ஜட்ஜு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட் 5 கலெக்டரும் போய் விசாரணைக்கு அப்பீர் ஆகுனாங்க. விசாரணைக்கு அப்பீர் ஆனாங்க. அதுக்கப்புறம் கேஸை ஊற்றி முட்டாங்க. என்ன ஆச்சுன்னே தெரில. நாளைக்கு டாஸ்மாக் கேஸ் கூட புஷ்ஷுன்னு போடலாம், நமக்கு தெரியாது. ஆகவே இது தன்னுடைய எதிரிகளை பழிவாங்க பிஜேபி கையாளக்கூடிய வழக்கமான ஆயுதம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் டாஸ்மாகில் மிகப்பெரிய ஊழல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பேரலல் கவர்மெண்ட்டே அவங்க ரன் பண்ணுறாங்க. அரசாங்கத்துக்கு வருஷம் 20,000 கோடி வருதுன்னா அதுக்கு இணையான ஒரு அமௌண்ட்டு வெளியில் சுற்றுதுன்னு பிடிஆரே சொன்னார் ஒரு பேட்டியில். அதிகாரப்பூர்வமான பேட்டி, திருட்டுத்தனமாக ரெக்கார்ட் பண்ண பேட்டியில், அதிகாரப்பூர்வமான பேட்டியில். அந்த சம்பவம் டாஸ்மாக் ஊழியர் சங்கங்கள் சொல்லுது. மிகப்பெரிய அளவில் இவங்க சொல்கிறத விட பல மடங்கு வருமாய் இருக்குது, ஊழல் நடந்துகிட்டு இருக்குன்னு அந்த சங்கங்கள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது அதில் விசாரிப்பதில் எந்த தவறும் இல்லை. இது பொலிட்டிக்கலாக தான் ரெண்டு தரப்புமே பார்க்கும். இவங்கள பழிவாங்க வேண்டும் என்று பிஜேபி நினைப்பதும் அரசியல். மாநில சுயாட்சின்னு சொல்லிக்கிட்டு அங்கே நடக்கக்கூடிய ஊழலை, தாங்கள் அடிக்கக்கூடிய கொள்ளையை நியாயப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசும் திமுகவும் சொல்வதும் உண்மை. இதுதான் பிரச்சனையா. திருவாளர் பொதுஜனத்தோட டைலமா என்னன்னா, திமுக அரசை அமலாக்கத்துறையை வைத்து பிஜேபி குறிவைக்கிறது என்பது உண்மை. ஆனால் குறிவைக்கப்படுபவர்கள் யோகியர்கள் இல்லை, இவர்கள் தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மை. இதில் நீங்கள் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லுவீங்கன்றதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தர்ம சங்கடமான கேள்வி. திமுக அரசுக்கு அடுத்தடுத்து இன்னொரு நெருக்கடியும் வந்துட்டு இருக்கு. அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கை கிழமை நீதிமன்றம் ரத்து செய்கிற நிலையில் அதை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்யுது. எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ஐ.பெரியசாமி, துரைமுருகன் சொல்லிட்டு அடுத்தடுத்து தொடர்ச்சியான செய்திகள் பார்த்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல தீர்ப்புங்க. இந்த நல்ல ட்ரெண்டு இது ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 20 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு போக்கு என்னென்னா, 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ஒரு எக்ஸ் கவர்மெண்ட் இருக்குது. திமுக அண்ணா திமுக தான், அதை குறியீட்டாளர்கள் சொல்லுவோம். ஒரு எக்ஸ் கவர்மெண்ட் இருக்குது 5 வருஷம். அந்த 5 வருஷம் முடிஞ்சு அந்த கட்சி தோற்று, எக்ஸ் கட்சி தோற்று ஒய் கட்சி வருது. ஒய் கட்சி என்ன பண்ணுறான், எக்ஸில் கொள்ளை அடித்த ஒரு 10 மந்திரி மேலே டிவிஎஸ்சியை போடுறான், போட்டு சார்ஜ் ஷீட்லாம் போட்டுடுறான். 5 வருஷம் முடியுது ஒய்க்கு. 5 வருஷம் முடிஞ்சோன்னா மறுபடியும் எக்ஸ் கட்சி வரான். வந்தோடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணுறான், அந்த சார்ஜ் ஷீட்லேருந்து டிஸ்சார்ஜ்னு ஒன்று உண்டு, அக்விட்டல்னு ஒன்று உண்டு. டிஸ்சார்ஜ்ன்றது வழக்கு விசாரணை, சாட்சி விசாரணைக்கு முன்னாலேயே வழக்குலேருந்து விடுவிச்சிடுறது. அப்படியே மறுபடியும் எக்ஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தோன்னா ஒய் கட்சியில் போட்ட மந்திரிகளில் பெரும்பாலானவனுங்க அக்விட்டல் வாங்கிடுறாங்க. நாட் அக்விட்டல், டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க. கீழமை நீதிமன்றத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. கரெக்டாக என்ன ஆகுது, இவன் டிஸ்சார்ஜ் ஆகி வரான். முடிஞ்சிட்டு மறுபடியும் அவன் வரும்போது என்ன பண்ணுறான், அவன் கொள்ளை அடிக்கிறான். யார்? ஒய் கொள்ளை அடிக்கிறான். ஒய் கொள்ளை அடிக்கும்போது எக்ஸ் இதே கேஸை போடுறான், அவன் விடுதலை வாங்குறான். இந்த டெண்டன்சி இப்படி தான் யார் வந்தாங்கன்னா, துரைமுருகன், பொன்முடி, ஐ.பெரியசாமி, தங்கத்தென்னரசு, KKSSR, இவங்கன்னா அதிமுகவில் உத்தம செயலர்கள் கிடையாது. வளர்மதி, OPS, இவங்களும் இதே கேட்டகரிலாம். இதை தான் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சோமோட்டாவை எடுக்கிறார். அதை எடுத்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க.
அவர் ரொம்ப அழகாக ஆனந்த் வெங்கடேஷ், ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவரோட அந்த சுவமோட்டோவை ஒரு வருஷத்துக்கு முன்னால் எடுத்தப்போ சொல்லுவார். அதில் வந்து இது வந்து ஜுடிஷியல் சம்மல் சால்ட். இது வந்து தெளிவாக ஒரு பேட்டர்ன் இருக்குது. இவங்க ஆட்சி, இவங்க கொள்ளடிக்கிறாங்க, அடுத்து அவன் வரான், பிடிச்சி கேஸை போடுறான், சார்ஜ் ஷீட் போடுறான், அடுத்து மறுபடியும் இவன் வரான், வந்தவன் என்ன பண்ணிடுறான், அப்படியே ஆக்கிவிட்டால். தங்கந்த நர்ஸு கேஸ் நான் சொல்கிறேங்க இல்லைங்க, கிளாசிக் கேஸ். தங்கந்த நர்ஸு கேஸில் இன்னொரு கூட்டுது நடந்தது. என்னென்னா வந்து ஏடிஎம்கே ஆட்சி வந்தும் தங்கந்த நர்ஸால் கேஸ் எடுத்தடிக்க முடிஞ்சது. ஜெயலலிதா பீரியடில் அது அந்த தைரியம் டிவிஎஸ்சிக்கு இல்லாமல் இருந்தது. டிவிஎஸ்சி எந்த அளவுக்கு ஏடிஎம்கே ஜெயலலிதா செத்த பிறகு காம்ப்ரமைஸ் ஆச்சுன்றதுக்கு அது ஒரு உதாரணம். 2006-11 கருணாநிதி கவர்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக தங்கந்த நர்ஸ் இருக்கார். 2011 ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்தாங்கன்னா சொத்துக்கு வழக்கு போடுறாங்க. 2013 சார்ஜ் ஷீட் போடுறாங்க. 2013 சார்ஜ் ஷீட் போட்டு 13-14 அந்த காலகட்டத்தில் வாத பிரதிவாதம் நடக்குது. 14லேருந்து 21 வரைக்கும் 7 வருஷம் விசாரணை அதிகாரி, முதல்ல ஒரு விசாரணை அதிகாரி வராரு. அவர் தங்கந்த நர்ஸ் மேலே போட்ட குற்றச்சாட்டுகளுக்கு வந்து எந்த விதமான ஆதாரம் இருக்குது, அதனால் அதை ரத்து செய்யக்கூடாதுன்னு இவர் போடுற பெட்டிஷனை அவர் வந்து எதிர்க்கிறாரு. அப்படியே ஓடுது. ஒரு வருஷத்தில் அவர் மாறிட்டு வேறு அதிகாரி வரார். அந்த அதிகாரி என்ன பண்ணுறாரு, இதே தான் இவர் மேலே போட்ட சார்ஜஸ் அத்தனையும் உண்மை, இவரை வந்து விடுவிக்கக்கூடாது, அக்விட் டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாதுன்றார். எப்போ 14லேருந்து 21 வரைக்கும் இது பல தடவை இந்த வழக்கு வரும்போது அதே ஸ்டாண்டை தான் அதே அதிகாரி எடுக்கிறார். நல்லா கவனிங்க, 7 வருஷம். 21 ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோடனே அதே அதிகாரி இல்லை இதில் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ்ஸு மறு விசாரணை பண்ணணும் இதில்ன்றார். யார்? 7 வருஷம் ஒரே கேஸை விசாரித்த அதிகாரி. சரி அனுமதிக்கிறாரு ஜட்ஜு. யார்? ட்ரையல் கோர்ட் ஜட்ஜு. 3 மாதம் விசாரணை நடத்தி, இல்லை இவர் மேலே போட்ட சொத்துக்கு பழக்க தவறு, ஆக்சுவலாக அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கல, வருமானத்துக்கு குறைவாக தான் சொத்து சேர்த்துருக்காருன்னு அந்த கேஸை வந்து ட்ரையல் கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுது. டிஸ்மிஸ் பண்ணோன்னே டிவிஎஸ்சி அப்பீலுக்கு போகுது. இதே பாணியில் அது இப்போ பெண்டிங்கில் இருக்குது. அதே பாணியில் தான் ஒவ்வொரு மந்திரியும் எக்ஸ் மந்திரியும் விடுதலை ஆகிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? இது வந்து இவங்க மட்டும் இல்லை, கேஎஸ்எஸ்ஆர், தங்கந்த நர்ஸு, துரைமுருகன், பொன்முடி, பெரியசாமி, திமுக சைடில், அவங்க சைடில் இதே கதையை 2001-6 ஜெயலலிதா பீரியடில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்கன்னு வளர்மதி அண்ட் ஓபிஎஸ் மேலே போட்ட கேஸை 2006-11 திமுக கவர்மெண்ட்டில் அவங்க மேலே கேஸ் போடுறாங்க. அது 2011 ஜெயலலிதா வந்தோன்னா 12-13 அவங்க இதே மாதிரி விடுதலை வாங்குறாங்க. ஸோ ஒரே குட்டைகள் உரிய மட்டைகள் தான். இந்த 7 கேஸுமே அங்கே பெண்டிங்கில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ அப்பீலுக்கு போயிருக்காங்க அவங்க. இதில் இப்போ புதுசாக ஒவ்வொரு மந்திரியும் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் வந்து அவங்க ட்ரையல் கோர்ட்டில் போட்டதை ஏற்றுக்கிட்டு வழக்கை தள்ளுபடி பண்ணது. இந்த அப்பீலே யார் போடுறா? டிவிஎஸ்சி தான் போடுது. இப்போ தொடர்ந்து இன்றைக்கி இருக்க திமுக மந்திரிங்க அத்தனை பேர் மேலேயும் கடந்த காலத்தில் 2006-11 காலகட்டத்தில் அல்லது 96-2001 காலகட்டத்தில் இவங்க கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா பீரியடில் போட்ட கேசஸ் எல்லாத்தையும் திமுக பீரியடில் அப்பீலில் இவங்க ஜெயிச்சு மறுபடியும் அண்ணா திமுக பீரியடில் அது தொடர்ந்து இந்த 4 வருஷம் இதே திமுக அரசு, இதே டிவிஎஸ்சி இந்த மந்திரிங்களுக்கு எதிரான இந்த வழக்கை நடத்தியிருக்குது. அப்போ 4 வருஷமாக பெண்டிங்கில் இருக்க கேஸில் இப்போ திடீர்னு ஒரு டெண்டன்சி வருது இல்லை, இதுவும் ஆய்வுக்குரியது. என்ன நினைக்கிறாங்க? இந்த 5 வருஷத்துக்கு எல்லா கேஸையும் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா? நினைக்கல, அது ப்ராசஸ். அது நீங்கள் நம்ம சிஸ்டம் வந்து ரொம்ப அதுதான் சிஸ்டத்தோட கோளாறு. எப்படி ஒரே ட்ரெண்டுங்க, இவன் கொள்ளடிப்பான், அவன் வருவான், கேஸை போடுவான், மறுபடியும் இவன் வருவான், எஸ்கேப் ஆகிடுவான். இதே கதை தான் அவன் கதை. இதில் இப்போ ஒரு பிளாக் விழுந்துருக்குது, இப்போ ஒரு கட்டை விழுது. உங்களுக்கு டிவிஎஸ்சி ஆட்சிக்கு தகுந்தபடி பேசுறது வந்து நிரூபணமாயிருக்கு. அதை நீதிபதி டிவிஎஸ்சியோட ஸ்டாண்டு ரொம்ப மோசமான ஒரு ஸ்டாண்டுங்க. நான் சொல்கிறேங்க, அதில் வந்து இப்போ திமுக கவர்மெண்ட்டில் திமுக மந்திரிக்கு எதிராகவே டிவிஎஸ்சி பேசுகிறான், பாராட்டுக்குரிய விஷயம் தான் அது. ஆனால் கடந்த கால வரலாறு எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னா, நான் இதெல்லாம் டிஎம்கேக்கு எதிராக பேசுகிறதால நான் ஏதோ திமுகவை மட்டுமே எனக்கு திமுகவை பிடிக்காது, திமுகவை பற்றி பேசுகிறேன்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேணாம். இதே தான் ஏடிஎம்கேவும். டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் ஒரே தட்டில் வச்சு தான் நான் பேசுகிறேன். எஸ்பி வேலுமணி ஏடிஎம்கே பீரியடில் மந்திரி. அறப்போர் இயக்கம் 2017-18 2021 வரைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் திரும்ப அவர் மேலே வந்து சொத்து குவிப்பு வழக்கு நடத்தணும்னு கேஸ் போடுறாங்க. டெண்டர் முறைகேடு 2 முறை மெட்ராஸ் ஹைகோர்ட்டு டிவிஎஸ்சிக்கு உத்தரவு போடுறாங்க. அறப்போர் இயக்கத்தோட மனுக்கள் அடிப்படையில் அதை விசாரித்து நீங்கள் உண்மையாக பொய்யான்னு அறிக்கை கொடுங்க. 2 முறையும் இதே டிவிஎஸ்சி எடப்பாடி பீரியடில் இல்லை இந்த குற்றச்சாட்டு அறப்போர் இயக்கத்தோட குற்றச்சாட்டுகள் முகாந்திரம் இல்லாதவை அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு பதில் மனு தாக்கல் பண்ணுறாங்க. 2 முறை ஆட்சி மாற்றம் ஏற்படுது. ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோன்னா
மறுபடியும் இதே பெட்டிஷனை போடுறாங்க. அதே பெட்டிஷனை இதே மாதிரி டிவிஎஸ்சிக்கு உத்தரவு வருது. டிவிஎஸ்சி மாற்றி கொடுக்குறான். என்னென்ன இல்லை இல்லை முகாந்திரம் இருக்கணும். அதே அமைப்புங்க, அதே அமைப்பு எப்படி பல்ட்டி அடிக்கிறான்? அப்போ இது வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐ பற்றி சொல்லும்போது கேஜ்டு பேரட்டுனால கூண்டு கிளினா, இப்போ டிவிஎஸ்சின்னா இது கேஜ்டு ரேட்டா? இது அது கூண்டு கிளினா இது கூண்டு எலியா? இது எப்படி ஒரே விசாரணை அமைப்பு, ஒரே பெட்டிஷன், ஒரே உயர்நீதிமன்றம் ஆட்சிக்கு ஏற்ப ஒரு விசாரணை அறிக்கை எப்படி தாக்கல் பண்ண முடியுது? ஆகவே இது வெறும், மறுபடியும் சொல்லுகிறேன், இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் தவறாக எண்ண வேண்டாம். இது நான் ஏதோ திமுக மட்டும் சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது அண்ணா திமுகவுக்கும் பொருந்தும். திமுக அண்ணா திமுக 2 பேரையும் சமதளத்தில் வச்சு தான் நான் சொல்கிறேன். 2 பேருமே வந்து டிவிஎஸ்சியால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பவர்கள். பல ஆயிரக்கணக்கான கோடி தமிழ்நாட்டை கொள்ளையடித்திருக்கிறார்கள். ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் பண்ணது ஒரு சரியான ஒரு காரியம். அதாவது சம்மர் சால்ட்டுங்க. தங்கம் தென்னரசு கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் கொதிக்கும் உங்களுக்கு. 7 வருஷமாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற ஒரு விசாரணை அதிகாரி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னா அப்படியே மாறுறாரு. கேகேஎஸ்எஸ்ஆர் கேஸ் அதே மாதிரி. நாளைக்கு மறுபடியும் அவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. யார்? ஒருவேளை அடுத்த வருஷம் ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்துன்னா இதே காரியத்தை அவன் செய்ய போகிறான். அப்போ இதற்கு ஒரு தெளிவான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். லோக்பால் மாதிரி ஏதாவது ஒரு விசாரணை அமைப்பு இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் தெளிவாக, ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் மக்கள் பணத்தை தானே சூறையாடுறீங்க. இப்போ இதுதான் உங்கள் ஸ்டாண்டுனா எதுக்கு கேஸு கோர்ட்டெல்லாம் நேரமாவது விரயமாகல, எதையும் பண்ணாத விட்டு தொலை, இம்யூனிட்டி கொடுத்துரு, அவங்க கொள்ள வச்சுட்டு போட்டோம், மக்கள் தான் எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படி சொல்லுவான்ல அரசியல்வாதி. மக்கள் எங்களுக்கு திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கிறாங்க, நீ என்னமோ வந்து எங்களை ஊழல்னு சொல்கிறீங்க. 2 லட்சம் மக்கள் ஓட்டு போட்ட என்ன ஒரு 2 நீதிபதி பதவி ஓட்டு நீக்கிட முடியுமா? இப்படிலாம் கேட்குற அரசியல்வாதிகள் உண்டு. ஆகவே இதற்கு ஒரு தெளிவான முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு பெரியசாமி விவகாரத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சொத்துக்கு வழக்கில் ஒரு விடுவித்தது செல்லாதுன்னு சொல்லியிருக்கு. எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு வந்தது, துரைமுருகனுக்கு 2 கேஸில் வந்தது, பொன்முடிக்கு வந்தது. இந்த போக்கு நல்லதொரு போக்கு, இது வரவேற்கத்தக்கதுன்னு தான் நான் பார்க்கிறேன். அமைச்சரவை மாவட்டத்தில் பிடிஆரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு துறை அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. நான் அப்படி எதுவும் இல்லை. மனோ தங்கராஜ் மட்டும் புதுசாக அடிஷனல் ஆட் ஆயிருக்காரு. பிடிஆருக்கு மறுபடியும் பெரிய போஸ்டிங் கொடுக்கும் என்று யாராவது எதிர்பார்த்தல் என்றால் அவர்கள் முட்டாள்கள். பிடிஆர் நிரந்தரமாக திமுகவுக்குள் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். பிடிஆர் இனிமேல் திமுகவுக்குள்ள ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக இருப்பார். ஆனால் டம்மி போஸ்ட்டில் தான் இருப்பார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவர் பேசிய வார்த்தைகள் இருக்குல்ல, 30,000 கோடி மகன் மருமகன் போன்ற வார்த்தைகள்லாம் ஒருபோதும் திமுக தலைமையால் ரசிக்கப்படாது. பிடிஆர் வந்து அவர் அமைச்சர்கள்லேருந்து எடுக்க முடியாது, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அந்த கிரெடிபிலிட்டி போயிடும். ஆனால் அவருக்கு வந்து முக்கியமான இலாக்காக்கள் எதையும் ஒருபோதும் இனிமேல் திமுக தலைமை ஒதுக்காது. இந்த அமைச்சரவை மாற்றத்தில் பிடிஆருக்கு மின்துறை கிடைக்கும்லாம் பேசியவர்கள் விவரம் அறியாதவர்கள். அவங்க தான் விருப்பத்தை பேசுகிறாங்களே ஒழிய கள நிலவரத்தை பற்றி அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சால் பேச மாட்டாங்க. பிடிஆர் அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு தான் சொல்லணே, அது வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி. அவருக்கு ஃபைனான்ஸ்லேருந்து எப்போ ஐடிக்கு தூக்கி போட்டாங்களோ அப்பயே முடிஞ்சு போச்சு அவருக்கு அதை. அதனால் அவருக்கு வந்து இனிமேல் பெரிய பிரகாசமான எதிர்காலம். அடுத்த முறையும் எலெக்ஷனில் சீட்டு கொடுப்பாங்க, இதே மாதிரி டம்மி போஸ்ட் கொடுப்பாங்க. ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா பெரிய பதவிகள்லாம் அவருக்கு இனிமேல் வராது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். திமுகவுக்குள்ளே அவரோட ஆங்கிலத்தில் சொல்கிறோம், ஹிஸ் ஃபேட் ஹஸ் பீன் சீல்டு வித்தின் டிஎம்கே. திமுகவுக்குள்ளே அவருடைய தலைவிதி நன்றாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. லாயல்ட்டி ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. அவரோட விசுவாசத்தின் மீது திமுக தலைமைக்கு நிரந்தரமானதொரு ஐயப்பாடு வந்திருக்கிறது. ஆகவே பெரிய பதவிகள் எதுவும் அவருக்கு இனிமேல் கிடைக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். இந்த கூட்டத்தொடர்லேயே என்னோட துறைக்கு வந்து நிதியும் இல்லை அதிகாரமும் இல்லை அப்படின்னு பேசி வெளிப்படையாக பேசினாருங்க. அதன் 1.5 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஆடியோ லீக்கு, இந்த தடவை அசம்பிளிக்குள்ளே அதுவாது அவரோட வாய்ஸ் இல்லைன்னு கூட பேசலாம். ஹவுஸுக்குள்ளே எந்த மந்திரியும் பேசாத பேச்சை பேசினார். ஸ்டாலின் அதை மன்னிப்பார்னு நினைக்கிறீங்களா? ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கிறதோ அவர்களிடம் போய் பெற்றுக்கொள்ளுங்கள்னு அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு என்ன, எப்படி அவரை சிஎம் நம்ப மாட்டார்? அவரை சரிப்படுத்தும் விதமாக தங்கம் மினிஸ்டர் வந்து நிதி அவர்கிட்டே திரும்ப கொடுத்துட்டு மின்சாரத்தை வந்து தங்கம் மினிஸ்டர் இல்லைங்க, அவரை எதுக்கு சரி கட்டணும்? முதல்ல அந்த வார்த்தையே தப்பு. இன்னும் அப்படியே அவர் சொன்னார்னா மதுரையில் வந்து ஒரு 1 கோடி பேர் ஓட்டு போட்டு போகிறாங்களா? இல்லை தென்மண்டலத்தில் திமுகவுக்கு வந்து ஒரு 30 சீட்டு திமுகவில் அப்படியே வாங்கி கொடுத்துருவார். அவர் ஒன்றும் கிடையாது. அவரை எதுக்கு சரி கட்டணும்னு முதல்ல திமுக தலைமை நினைக்கணும். அதுக்கு பதில் சொல்லுங்கள். இதெல்லாம் மீடியாவோட கற்பனைங்க. இது பிடிஆரே வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து மீடியா ஹைப். அவர் திறமசாலி தான், நான் மறுக்கல, ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் பட்ஜெட்டுன்ற கான்செப்ட் வந்த மாதிரி. நீங்கள் முதல்ல 21 அவர் வந்த புதுசில் அவர் கொடுத்த ஹைப்பை கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நீ பிடிஆர் அதுவும் முதல் பட்ஜெட் அவர் தாக்கல் பண்ணும்போது அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் எவனுமே பட்ஜெட் தாக்கல் பண்ணாத மாதிரியான ஒரு மீடியா ஹைப்பு. அதுவும் அதுக்கு முன்னால் ஒரு எக்கனாமிக் சர்வேன்னு ஒன்று வெளியிட்டார். எடப்பாடி பீரியல் எவ்வளோ மோசமாக போச்சுன்னு. அதுக்கு பிறகு பட்ஜெட்டு 3 பட்ஜெட்டு
எப்போயுமே இந்த மாதிரி ஒருத்தரை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கன்னா கீழே தள்ள போகிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் நடந்தது பிடிஆருக்கு. அதனால் பிடிஆருக்கு இனிமேல் இந்த இலாக்கா அந்த இலாக்கான்னு பேசுபவர்கள் முற்றிலும் விவரம் அறியாத முட்டாள்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். தேர்தல் நெருங்கும் நிலையில் வந்து ஏர்ன்டு லீவை வந்து ஈட்டி எடுப்புக்கான இதை வந்து கம்மி அக்டோபர்லேருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு சிஎம் இன்னைக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதே போல் வந்து ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் வந்து அது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு வந்து செப்டம்பர்லேயே வந்து அறிக்கை தாக்கல் செய்யும் அப்படின்னு இருக்காரு. அரசு ஊழியர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அரசு ஊழியர்களிடம் மிகப்பெரிய அவப்பெயரை சம்பாதித்திருக்கக்கூடிய திமுக அரசு எப்படியாவது அவர்களுடைய நன்மதிப்பை பெற்றுவிட வேண்டும் என்று எல்லா விதமான குட்டிக்காரணங்களையும் அடித்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு குட்டிக்காரணம் தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறிவிப்பு. இது எல்லாமே வந்து பூச்சி வேலை. 4.5 வருடம் தூங்கிவிட்டு இன்றைக்கி திடீர்னு இந்த மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடுவது என்பது, குறிப்பாக பழைய பென்ஷன் ஸ்கீமை பற்றி கிளியராக நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடாத வரை அரசு ஊழியர்கள் உங்களை நம்ப மாட்டார்கள். தேர்தல் ஜுரம் இப்பொழுதே திமுகவுக்கு வந்துவிட்டது. ஆனால் அதுவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு அந்த ஜுரம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. விஜய்க்கு மக்கள் மத்தியில் பெருகி வரும் ஆதரவும் அந்த ஜுரத்தை இன்னும் கூட்டிக் கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லா விதமான ஜிகினா வேலைகளையும் திமுக அரசு வரும் நாட்களில் செய்யும். அது இது கடைசி பட்ஜெட், இனிமேல் அடுத்து ஓட்டன் அக்கௌண்ட் தான். எதையாவது செஞ்சு எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடலான்னு பார்க்குறாங்க. ஏங்க 4 வருஷம் 5 பட்ஜெட், 4 வருஷம் 5 பட்ஜெட், அதில் செய்யாததை கடைசி ஒரு வருஷத்தில் நீங்கள் என்னத்தை செஞ்சிட போகிறீங்க? மக்களை ஏமாற்றுவதற்கு எல்லா விதமான தகுடு தத்தங்களையும் திமுக அரசு செய்ய தயாராகிவிட்டது என்பது தான் இன்றைய முதலமைச்சருடைய அறிவிப்புகளிலிருந்து நான் பார்க்கக்கூடியது. இதெல்லாம் அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு தான் நான் நம்புகிறேன். அரசு ஊழியர்கள் இதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு பார்க்கணும். அவங்க ஒன்றும் பெருசாக இதெல்லாம் வரவேற்க. ஒருவேளை அமல்படுத்திட்டாங்கன்னா, பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்திட்டாங்கன்னா, தெளிவாக அமல்படுத்தினாங்கன்னா தப்பிக்கலாம். கிறிஸ்டல் கிளியராக ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் அமலுக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா தப்பிக்கலாம். அதில் முன்ன பின்ன முற்றுப்புள்ளி வச்சு ஃபுல் ஸ்டாப் கம்மா வச்சு இஃப்ஸ் அண்ட் பட்ஸை வச்சு சொன்னாங்கன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அப்படியே அமல்படுத்தினாங்கன்னா கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களின் சினம் ஓரளவுக்கு தணிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். விஜய் பூத் கமிட்டி மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காரு, ரோட் ஷோவும் நடத்திருக்காரு. அதே நாளில் உதயநிதி ரோட் ஷோ நடத்திருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க விஜய் வர்சஸ் உதயநிதி? ஏங்க அவர் ஏற்கனவே அங்கே பிளான் போட்டு நடத்துகிறாரு, திடீர்னு உதயநிதியோட ஸ்கீம் அங்கே வருது. விஜய் அவர்களுக்கு மக்களிடையே இருக்கக்கூடிய ஆதரவு திமுகவை கதிகலங்க செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்றைக்கி விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு ஓட்டாக மாறலாம், மாறாமலும் போகலாம். ஆனால் இன்றைய தேதியில் விஜய்க்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு என்பது அமோகமாக இருக்கிறது. நான் என்ன அளவில் விஜயகாந்த் கூட இந்த அளவுக்கான ஆதரவை பார்த்ததில்லை. உண்மையில் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு திமுகவை கலக்கமடைய செய்திருக்கிறது. அதுவும் ரோட் ஷோலாம் அங்கே நடத்தியிருக்காங்க. அவர் இன்றைக்கி பூத் கமிட்டி மீட்டிங்காக நடத்தியிருக்காரு. அவரால் திமுகவை தோற்கடிக்க முடியும், விஜயால் திமுகவை தோற்கடிக்க முடியும்லாம் நான் நம்பலை. ஆனால் திமுகவுக்கு ஒரு கடுமையான சவால் அவர் கொடுப்பார், நான் உறுதியாக நம்புகிறேன். அது திமுகவுக்கு நல்லாவே தெரியுது. அவர் உடைக்கக்கூடிய வாக்குகள் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் மட்டும் கிடையாது, திமுக ஓட்டையும் அவர் கணிசமாக உடைக்கிறார் என்ற உண்மை திமுகவுக்கு தெரிந்த காரணத்தால் தான் விஜய் கலந்து கொள்ளக்கூடிய அதே மாவட்டத்தில் அதே இடத்துல அப்படியே காப்பி அடித்து உதயநிதியும் கொண்டு போய் நிறுத்தி நீங்கள் ரோட் ஷோலாம் நடத்துவது என்பது திமுகவின் பலவீனத்தை தான் காட்டுகிறது என்று நான் பார்க்கிறேன். விஜய் கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு ஜல்லிக்கட்டு போட்டியெல்லாம் நடத்தினா சொல்கிறாங்க. உண்மைங்க, அது பச்சையாக தெரியுதுங்க. விஜயை பார்த்து திமுக பயப்படுதுன்னு அது டைவர்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுறாங்க. எல்லா மந்திரியும் போய் அங்கே உட்காடுறாங்க. திடீர்னு இல்லாமல் அங்கே என்ன நலத்திட்ட உதவி உதயநிதியை கொண்டு போய் அங்கே நிறுத்துறாங்க. டைரெக்டாக விஜயோட உதயநிதியை மோத விடுற வேலையை செய்கிறாங்க. இது இவங்களே இவங்க தலையில் மண் அள்ளி போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு எந்த விதத்திலையும் பலன் அளிக்காது. இப்படியெல்லாம் நீங்கள் சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்துற கதை தான் இதெல்லாம். ஆகவே இவர்கள் விஜய் ஃபேக்டர் டிஎம்கேக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. மறுபடியும் சொல்கிறேன், திமுகவை விஜயால் வீழ்த்த முடியும் நான் நம்பலை. ஆனால் விஜயால் மிகப்பெரிய சவாலை திமுகவுக்கு உருவாக்க முடியும். விஜய்க்கு வந்த கூட்டம் தானாக வந்த கூட்டங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும். குறைந்தபட்ச நியாய தர்மம் உள்ளவர்கள் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வார்கள். விஜய் மேலே உங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். விஜயெல்லாம் நாட்டை ஆண்டார்னா நாடு நாசமாக போயிடும்லாம் உங்களுக்கு கருத்து இருக்கலாம். அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் விஜய்க்கு இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு கணிசமான ஆதரவு இருக்குது. விஜய்க்கு வந்த கூட்டம் தானாக வந்த கூட்டம், அது காசு கூட்டு வந்த கூட்டம் கிடையாது. ஆனால் இந்த பக்கம் விஜய் உதயநிதி திமுகவுக்கு வந்த கூட்டம், அழைத்து வந்த கூட்டம். எல்லா கட்சிக்கும் எப்படி காசு செலவு பண்ணி கூட்டின்னு வருவாங்களோ அப்படி தான் உதயநிதி கூட்டத்துக்கும் ரோட் ஷோக்கும் கூட்டு வராங்க. எடப்பாடிக்கு கூட்டு வருவாங்க, அண்ணாமலைக்கு கூட்டு வருவாங்க. நான் உதயநிதியை மட்டும் சொல்ல, உதயநிதி எடப்பாடி யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தில் உதயநிதி இருக்கிறதாலும் உதயநிதியை சொல்கிறேன். உதயநிதிக்கு வந்த கூட்டம் திமுகவால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம். ஆனால் விஜய்க்கு வந்த கூட்டம் தன்னெழுச்சியாக வந்த கூட்டம். இதை மறந்துடாதீங்க. இந்த போட்டி கடுமையாக இருக்கும்னா அவங்க ஓட்டை உடைப்பாங்க. நான் அடிக்கடி சொல்கிறதான், டே 1லேருந்து சொல்கிறேன், விஜய் வில் பி அ டிஸ்ரப்டர், இ கேனாட் பி அ விக்டர். விஜய் திமுகவோட வெற்றியை சிதைப்பார், அவர் வெற்றியாளராக ஆக முடியாது. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த ரிஸ்க்கை விஜய் எடுப்பாரா சார்? சேப்பாக்கத்தில் உதயநிதியை எதிர்த்து விஜய் கண்டெஸ்ட் பண்ண மாட்டார்.
ஏன்னா அது வந்து தனிப்பட்ட பகையாக மாறி போகும். அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் செய்ய மாட்டார், நான் உறுதியாக நம்புகிறேன். இன்ஃபேக்ட் குறைந்தபட்ச அரசியல் அறிவு உள்ளவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். விஜய்க்கு குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருக்குன்னு நான் நம்புகிறேன். சரி, நீங்கள் போய் தனிப்பட்ட உதயநிதி உங்கள் எதிரி இல்லைங்க, அதை புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் சித்தரிச்சிங்கன்னா தோற்றுருவீங்க. விஜய உதயநிதிக்கு தனிப்பட்ட எதிரியாக பார்த்து திமுக பயப்படுதுன்றது உண்மை. ப்ளஸ் திமுகவுக்கும் ஒரு சவாலாக இருக்காருன்னு திமுக அஞ்சுகிறது என்பது உண்மை. ஆனால் விஜய் உதயநிதி ஸ்டாலினை தனிப்பட்ட எதிரியாக பார்க்க மாட்டார். சேப்பாக்கம் தொகுதியில் அல்லது உதயநிதி ஸ்டாலின் எங்கே போட்டிடுறாரு, ஆப்வியஸ்லி சேப்பாக்கம் தொகுதியில் தான் போட்டியிட போகிறார். அங்கே போய் விஜய் நிற்பார், நான் உறுதியாக சொல்கிறேன். கண்டிப்பாக விஜய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த தொகுதியில் நின்றாலும், சேப்பாக்கம் தொகுதியை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அங்கே போய் போட்டி போட மாட்டார். பர்சனலைஸ்டாக இந்த ஃபைட்டை அவர் மாற்ற மாட்டார். தனிப்பட்ட பகையாக கண்டிப்பாக அதை அவர் செய்ய மாட்டார். இன்ஃபேக்ட் அவர் அளவுக்கு பாப்புலாரிட்டி இருக்கவங்க யாருமே அதை செய்ய மாட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன், விஜய்க்கு இருக்க பாப்புலாரிட்டி என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது, ஆச்சரியப்படுத்துது. நான் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் சொல்கிறேன் ஜெகதீஷ். நான் ஒன்றும் விஜய் ஜெயிச்சிருவாருன்னு சொல்லலை, விஜய் ஜெயிச்சா தமிழ்நாடு நல்லாயிருக்கும் அப்படிலாம் கூட நான் சொல்லலை. ஆனால் காய்தல் உரத்தல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆதரவு ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு என் அனுபவத்தில் கிட்டத்தட்ட பத்திரிகையாளனாக 35 ஆண்டுகள், அதற்கு முன்பு ஒரு 10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 45 ஆண்டுகளில் என்னுடைய அனுபவத்தில் ஒரு சினிமா நடிகருக்கு இந்த அளவு இருக்கக்கூடிய ஆதரவு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது நாளைக்கு எப்படி அவங்க ஓட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்கன்றது அது பெரிய சவால். பட் இந்த ஆதரவு விஜயகாந்துக்கோ அல்லது இதற்கு முன்பு கமலஹாசனுக்கோ எந்த நடிகனுக்குமே இல்லாத ஒரு ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது. ஹியூஜ் பாப்புலாரிட்டி இருக்குது. திமுக எதிர்ப்பு வாக்களை மட்டும் அவர் சிதறடிக்கிறார் என்பது திமுக தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வெறும் வார்த்தை. மனசளவில் அவங்களுக்கு உதட்டிலேருந்து அந்த வார்த்தை வருது, உள்ளத்துலேருந்து வரல. உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு பயம் இருக்குது. ஏன்னா திமுக ஓட்டையும் அவர் உடைக்கிறார். அவர் நாம் தமிழர் ஓட்டை உடைக்கிறார், விசிக ஓட்டை உடைக்கிறாரு, திமுக ஓட்டை உடைக்கிறார். பாதிப்பு எல்லாருக்கும் இருக்குது. அண்ணா திமுக ஓட்டையும் உடைக்கிறாரு. மற்றவங்களுக்கு ஓட்டு உடஞ்சதுன்னா வர பாதிப்பை விட திமுகவுக்கு ஒரு 3-4% உடஞ்சதுன்னா வரக்கூடிய பாதிப்பு என்ன என்பது உங்களுக்கு தெரியும். பெண்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. 1000 ரூபாய் வாங்குகிற பெண்களே ஓட்டு விஜய்க்கு போடுவேன்றாங்க. சீரியஸாக சொல்கிறேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், இதை பார்க்கக்கூடிய நேயர்களின் கவனத்தில் நான் சொல்கிறேன், எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நான் சொல்கிறேன். இதை ஒரு காய்தல் உரத்தல் இல்லாமல் 100% நடுநிலையோடு நான் இதை சொல்கிறேன், சமநிலையோடு சொல்கிறேன். விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பெண்கள் விஷயத்துலேயே பெண்கள் மத்தியிலையும் எல்லா வயது பெண்கள் மத்தியிலுமே விஜய்க்கு வந்து ஒரு கணிசமான ஆதரவு இருக்குது. இன்க்ளூடிங் இந்த கவர்மெண்ட்டால் பல நாளிகளாக இருக்கக்கூடிய மகளிர் விடியல் பயணம், 1000 ரூபாய் உதவித்தொகை எல்லாம் கிடைச்சாலும் கூட அதை தாண்டி அவருக்கு ஒரு இந்த 1000 ரூபாய் வச்சு இவங்க பெருசாக ஒன்றும் சாதிக்க போகிறதுல நான் நம்புகிறேங்க. ஒன்றும் இல்லை, திருவண்ணாமலையில் அந்த இவர் நம்ம தமிழ் பேசின நண்பர் தான், எனக்கு நல்ல நண்பர். அவர் பேசின கூட்டத்தில் ஒரு வயதான பெண்மணிக்கும் அவருக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்தது, பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த வாக்குவாதத்தில் என்ன நீ பெருசாக 1000 ரூபாய் கொடுத்துட்டுன்றாங்க. ஏன் அந்த கேள்வி வருது தெரியுமா? இவங்க குத்தி காமிக்கிறாங்கங்க, சொல்லி காமிக்கிறாங்க. ஓசினார்ல, ஓசி தானே அப்படின்னார்ல பொன்முடி. துரைமுருகன் மகன் என்ன நல்லா பவுடரு நல்லா அலங்காரம்லாம் 1000 ரூபாய் வருது இல்லை, குத்தி கிழிக்கிறது வார்த்தைங்க இதெல்லாம். 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பெண்மணி வெளிப்படையாக கேட்குறாங்கன்னா, ஒருத்தர் கேட்குறாங்கன்னா அது 1 லட்சம் இல்லை 10 லட்சம் பெண்களோட குரல் அது. நீ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு சொல்லி காமிச்சேன்னா அது உங்களுக்கு எதிராக திரும்ப. இது வழக்கமாக திமுக செய்கிற தவறு. அண்ணா திமுக வேறு இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டான். ஆகவே இவர்கள் இந்த நலத்திட்ட உதவிகளால் மட்டுமே பெண்களை நாங்கள் கூறி வச்சோம், அதனால் ஜெயிச்சிட்டோன்னா முட்டாள்தனமான ஒரு எண்ணம். அது வந்து இவர்கள் கனவுலைகள் வாழ்கிறார்கள் தான் நான் பார்க்குறேன். விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவில் மறுபடியும் சொல்கிறோம், 1000 ரூபாய் பலனாளிகள் பெண்கள், அந்த விடியல் பயணம், அதில் பல நடிகர்களும் இருக்கவங்களும் இருக்காங்க. அந்த விடியல் பயணம்லாம் பஸ்ஸோட சர்வீஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. அதுவும் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து சென்னையை தாண்டி போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு டிரான்ஸ்போர்ட்டு. காசு கொடுத்தே நாங்கள் பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸையை விட்டு தொலைங்கடான்ற அளவுக்கு வாயில் வருது மக்களுக்கு. அந்த அளவுக்கு 45 நிமிஷம் பஸ்ஸு காத்திருக்கக்கூடிய நிலைமை. முந்திலாம் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஒரு தூரம் வந்த வண்டி இப்போ 45 நிமிஷம் அது வரத்துக்கு. இதெல்லாம் கலை எதார்த்தம். முதலமைச்சர் பார்வைக்கு இது போதா இல்லையான்னு தெரியாது. அதனால் இந்த 1000 ரூபாய் விடியல் பயணத்தால் மட்டும் நாங்கள் பெண்கள் ஓட்டு அப்படியே கவர்ந்துட்டோம் என்று திமுக நினைக்குமே. ஆனால் அவர்கள் கனவுலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்கள் மத்தியிலும் விஜய்க்கு கணிசமான ஆதரவு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்படி தான் நான் பார்க்குறேன். நன்றி சார். நன்றி. Subscribe to One India and never miss an update. வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு
தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி.